வணக்கம் நண்பர்களே. என்றைக்குமே இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது இல்லையா? அப்படி பறக்க ஆசைப்பட்ட ஒரு ஹீரோவை பற்றிய செய்தியை தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் ஒரு வாரிசு நடிகர். பல வருஷமாக முன்னணி ஹீரோ இடத்த பிடிக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆச்சு. அதனால் அடுத்தடுத்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் என்னன்னு பாருங்கள், அந்த டைமில் திடீர்னு ஒரு பெரிய ஹீரோவோட படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. சார் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தை டீலில் விட்டுட்டு அந்த பெரிய ஹீரோ படத்தில் வில்லனாக நடிக்கணும்னு போயிட்டார். இதனால் அந்த படம் திட்டமிட்டபடி ஷூட்டிங்கே முடியாமல் பஞ்சாயத்தில் சிக்கி இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை தயாரித்தது அவரோட மாமனார் தான். இதனாலேயே மாமனாருக்கும் மருமகனுக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பஞ்சாயத்து பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ அதே நடிகர் புதுசாக ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கார். பாருங்களேன், இந்த டைம்லையும் ஒரு பெரிய இயக்குனரோட படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்துருச்சு. சார் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தை டீலில் விட்டுட்டு அந்த பெரிய டைரக்டரோட படத்தில் வில்லனாக நடிக்கணும்னு போயிட்டார். தயாரிப்பாளர் அவர் இந்த ஹீரோவோட நெருங்கின ஃப்ரெண்டு. என்னடா இப்படி நம்மளை அந்தரத்தில் விட்டுட்டு போயிட்டார, எப்படி இந்த படத்தை முடிக்கிறதுன்னு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சீனியர் ஹீரோவோட மகள், ஒரு அரசியல் தலைவரோட மகள், ஒரு இளம் ஹீரோவோட காதலி, அப்புறம் ஒரு இளம் ஹீரோவோட வருங்கால மனைவி. நான் இப்படி சொல்கிறதுனால ஏதோ ஒரு 4 நடிகைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிட வேணாம். இந்த 4 இன்ட்ரோவும் ஒரே ஒரு நடிகையை பற்றி தான். இவர் ஒரு வாரிசு நடிகருக்கு ஜோடியாக நடித்தாங்க. நடித்த அந்த படமே சரியாக போகலை. இருந்தாலும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் 1-2 வந்தாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான படங்களாக அது அமையலை. இவங்க தனக்கு தெரிஞ்ச மேனேஜர்கள் பிஆர்ஓக்களுக்கு ஃபோன் போட்டு, எனக்கு படங்கள் சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடிகை சொன்னதை நம்பி பிஆர்ஓக்களும் மேனேஜர்களும் கடுமையாக உழைச்சி இப்போ கிட்டத்தட்ட 10 பட வாய்ப்புகள் கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ என்னென்னா, அந்த மேனேஜர்களுக்கும் பிஆர்ஓக்களுக்கும் ஆஃபர் கொடுத்தாங்களே, அதன்படி அவங்க சொன்னபடி அந்த கமிஷன் பணத்தையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. சரி, நமக்கு எதுக்கு அந்த ஊர் வம்பு? இவரை ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லலாம், ஒரு நடிகர்னு சொல்லலாம், ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். இவர் சமீபத்தில் ஒரு முன்னணி ஹீரோவை மீட் பண்ணி கதை ஒன்று சொல்லியிருக்கிறார். அந்த கதையை கேட்ட ஹீரோ, லைன் நல்லா இருக்குது, நீங்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். கதையை கேட்டு ஹீரோ ஓகே சொன்னதுனால உற்சாகமானவர் இந்த படத்தை தன்னோட நண்பரையே வச்சு தயாரிக்கலாம் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தை அந்த ஹீரோக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், இல்லை நீங்கள் முதல்ல கதையை ஃபுல்லாக ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த படத்தை யார் தயாரிக்குங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். தன்னோட நண்பரை வச்சு பல கோடிகளை சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டவருக்கு ஹீரோ சொன்ன பதில் பெருத்த ஏமாற்றத்தை தாங்க கொடுத்துருக்கு. அவங்க ஒரு கேரள நடிகை. சில வருஷங்களுக்கு முன்னாடி விஷால் படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகளே இல்லை. என்னன்னு விசாரித்தா அந்த நடிகை கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால் அவங்களோட சேர்ந்து நடிக்க நடிகர் எல்லாரும் தயங்கினாங்க. சரி, உடனே அவங்க அந்த நடிகை என்ன பண்ணாங்கன்னா, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க போனவங்க, அதாவது ஒரு கேன்சர் நோயாளியாக போனவங்க, இப்போ கேன்சரை வென்ற ஒரு போராளியாக திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ தமிழில் 2 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது ஹீரோக்கள் எல்லாம் அந்த நடிகையை ஒரு நோயாளியாக பார்க்காம சக நடிகையாக பார்த்து சகஜமாக நடித்தாங்கன்னா அவங்களோட 2வது இன்னிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ஒரு முன்னணி ஹீரோங்க. அவருக்கு இடது வலதுன்னு எல்லாமா இருந்தது அவரோட மேனேஜர் தான். அந்த மேனேஜர் இருக்கிற தைரியத்தில் எல்லா வேலையும் இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னடா ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலையில் எப்படிப்பா இவரால் செய்ய முடியுதுன்னு பார்க்குறவங்க பூரா ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆச்சரியமே அவருக்கு கண் திருஷ்டியாக மாறிடுச்சு. என்னன்னா, அந்த ஹீரோக்கும் மேனேஜருக்கும் இப்போ முட்டிக்குச்சு. இதனால் அந்த ஹீரோக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மேனேஜர் அவர்கிட்ட வெளியில் போயிட்டார். மேனேஜர் வெளியில் போனதுனால இப்போ அந்த ஹீரோ ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னென்னா, அவர் ஒரு படத்தை தயாரித்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேனேஜர் தானே இல்லாமல் இருந்தார். அவர் இல்லாதனால எப்படி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு யாரை பார்க்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரும் குழப்பத்தில் இருக்கார். அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்கள் தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். அந்த விஜய்
ரஜினி நடித்த ஒரு படத்தில் ஒரே ஒரு சீனில் நடிச்சிருக்கிறார். அது என்ன படம் தெரியுமா? நான் சிகப்பு மனிதன். இந்த படத்தில் காந்தி தேசமே அப்படிங்கிற பாட்டில் கொடியை அசைச்சிக்கிட்டு வருவார் விஜய்.